ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கருவேப்பிலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் சட்டி வச்சுருக்கோம். ஸோ மண் சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயை ஊற்றுறோம். பாருங்கள், கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு கடலை எண்ணெயை இதில் ஊற்றணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சாட்டேன் எல்லாத்தையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் கலர்லாம் மாறாமல் இருக்கும். கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. முருங்காவும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. ஸோ நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் அதில் தண்ணியில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த சட்டியில் வந்து போட போகிறோம். போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் இது மாதிரி சட்டியில் பாண்டங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் இந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி இந்த புளி கரைச்சல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கூட தக்காளி அந்த கருவேப்பிலாம் போட்டு கூட மொத்தமாக வதக்குறோம். நெக்ஸ்ட் இந்த தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த காய் எல்லாத்தையும் தண்ணியை இருத்துட்டு வெறும் காய் மட்டும் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கணும். அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகாத்தூளை ஆட் பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். போட்டு மொத்தமாக ஒரு கலக்கி விட்டுறணும். புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி வந்து எடுத்து புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸில் கூட புளி எடுத்து புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டுக்கணும். இந்த காயெல்லாம் நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா வேகணும். ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். கூட கருவேப்பிலை சேர்த்தா நல்லா குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலையே கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் காயெல்லாம் நல்லா வேகும், குழம்பு நல்லா கொதிக்கும். ஸோ இதெல்லாம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம்.
ஸோ பாருங்கள், புளி கரைச்சலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சாது. இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த புளி கரைச்சலை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணுறோம். இது மாதிரி கை வச்சு அதை இழுத்துட்டா கூட அதில் இருக்க அந்த இதுவெல்லாம் இழுத்துட்டு வெறும் புளி தண்ணி மட்டும் அதை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான, இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி, இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.